வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா விருச்சிகம். இந்த ராசியில் பிறந்தவங்க மிகவும் ஆழமான சிந்தனை கொண்டவங்க. யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வைத்து விட்டால் இறுதி வரை அந்த உறவை காப்பாற்றுவாங்க. தைரியம், மன உறுதி, ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய திறன், எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு பொருந்தக்கூடிய பழமொழி அப்படின்னு பார்த்தா ஆழம் தெரியாமல் கால விடாது. இந்த பழமொழி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருந்தும். இவர்களுடைய மனதின் ஆழத்தை யாராலுமே எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே பல திட்டங்களையும் எண்ணங்களையும் வைத்திருப்பாங்க. பொறுமை கசக்கும், பலன் இனிக்கும். சிங்கம் தூங்கினாலும் சிங்கம்தான். நிதானமாக வெற்றியின் திறவுகோல் அப்படின்னு பல கருத்துக்களை இவங்களுக்கு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க தன்னம்பிக்கை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எளிதில் தோல்வியை ஏற்க மாட்டாங்க. குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பாங்க. நண்பர்களை உயிராக நினைக்கக்கூடியவங்க, ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவங்க, ஆன்மீக நம்பிக்கை இருக்கும். நீதிக்காக போராடக்கூடியவங்க, பொய் பேசுபவர்களை விரும்ப மாட்டாங்க. கடின உழைப்பின் நம்பிக்கை அதிகமாக இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையில் உயர வேணும் என்ற தீவிர ஆசை இவர்களுக்கு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த ஒரு மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் மன உறுதி அதிகரிக்கக்கூடியதாகவும் பல நாட்களாக நின்று போன காரியங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு பற்றிய பேச்சு ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வரக்கூடியதாகவும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிய வருமான வழிகளை நீங்கள் உருவாக்கலாம். வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடியதாகும். உறவினர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படக்கூடியதாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சு வரலாம். உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பம் சமத்துவத்துடன் நல்ல ஒரு முடிவு எடுக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளுடைய கல்விக்காக நீங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். போட்டித் தேர்வுகளில் நல்ல ஒரு முடிவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு குறையக்கூடியதாக, உணவு, தூக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் உடல்நலம் மேலும் மேம்படும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். விசா தொடர்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். வீடு, நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையலாம். பழைய சொத்துக்கள் உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து முன்னேற்றம் காணக்கூடியதாகும். அம்மன், முருகன், சிவன் வழிபாடு உங்களுடைய மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கோபத்தில் பேச வேண்டாம். தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். யாரையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். உடல்நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றலாம். சிவன் கோவில்களில் வில்வ இலை அர்ச்சனை செய்யலாம். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சமர்ப்பித்து வரலாம். ஏழை மக்களுக்கு உணவு தானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சிவப்பு, மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமான ஒரு நிறம். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 9. உங்களுக்கு துர்க்கையம்மன், முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலை சுமையாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு தகுந்த நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலுவலகத்தில் திருப்தியான ஒரு நிலை இருக்குது. வருமானம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். சில திட்டங்களை செயல்படுத்தவும்
உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கக்கூடிய வகையில், பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடிய வகையில் உறவினர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் வெற்றியையும் நீங்கள் வெகுமதியும் அடையக்கூடிய வகையில் தான் இருக்குது. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். கேது 10ல் இருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக, உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குன்றக்குடி முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சுக்கிரன், கேது என கிரகநிலைகள் இருப்பதால் பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமுடைய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. பண வரத்து தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பு உங்களுக்கு இருக்குது. வேலை தவறிய சாப்பிட வேண்டிய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பணிகளை நீங்கள் தாமதமாக நடக்கக்கூடியதாகும். வீட்டு விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டுவது போல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படலாம். உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் நீங்கள் கொண்டு எதையுமே சாதிக்க முயற்சிப்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். எதிர்பாலினத்தினரிடம் பழகும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே உங்களுக்கு அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்ய வேண்டியது நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம். பண வரத்து உங்களுக்கு தாமதப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பாக உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயமாக அலைய வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்ல. செவ்வாய் கிரகத்தின் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க மன உறுதி மிக்கவங்க. ஒரு முடிவை எடுத்தால் அதை நிறைவேறாமல் விடமாட்டாங்க. ரகசியம் காக்கக்கூடிய திறன் அதிகம். எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வைத்தவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. கடினமாக உழைத்தாலுமே இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமாக நிற்பாங்க. தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய மன உறுதி உடையவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலத்தில் தொழிலில் சில தடைகள் வரலாம்.
ஆனால் அந்த தடைகள் அவர்களே வலிமையானவர்களாக மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. 20-35 வயதுக்குள் அனுபவம் சேரும். 30-40 வயதுக்குள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. 40 வயதுக்கு பிறகு நிலையான வருமானம், மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க காவல்துறை, இராணுவம், மருத்துவம், அறுவை சிகிச்சை, மருந்தகம், விஞ்ஞானம், நீதித்துறை, கட்டுமானம், விவசாயம், மின்சார வேலை, நில தொடர்பான தொழில், ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி, யூடியூப், சமூக ஊடக தொழில், சொந்த தொழில் என அனைத்திலுமே வெற்றி காணக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க வேலை செய்வதை விட சொந்த தொழிலில் அதிக திருப்தி அடையக்கூடியவங்க. சிறு அளவில் தொடங்கினாலுமே பொறுமையாக வளர்த்தால் நல்ல ஒரு முன்னேற்றம். இவங்க சம்பாதிப்பதை விட சேமிக்க கற்றுக்கொண்டால் பெரிய சொத்துக்கள் உருவாக்க முடியும். தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் இவங்களுக்கு செலவு பெருகக்கூடிய வகையில் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்கள் காதலும் திருமணத்திலும் மிகுந்த உண்மையானவர்களாக இருப்பாங்க. துணையை முழுமையாக நேசிக்கக்கூடியவங்க. குடும்ப பொறுப்பை நன்றாக ஏற்றுக்கொள்வாங்க. வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் பாசமுள்ளவர்கள். சில நேரங்களில் கோபம் மற்றும் பிடிவாத பிரச்சனை உருவாகலாம். பேசி புரிய கொள்ளும் கூடிய பழக்கத்தை வளர்த்தா திருமண வாழ்க்கை இவங்களுக்கு இனிமையாக இருக்கும். இவர்கள் குடும்பத்திற்காக பாதுகாப்பாக அளிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதும் உங்களுடைய சந்தேக குணத்தை குறைக்க வேண்டியது நல்லது. அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உடல்நலத்தை கவனிக்க வேண்டும். நிதி திட்டமிடலை பின்பற்றுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் 3 ஆயுதங்கள் இவங்களுக்கு ரொம்பவும் வெற்றிக்கான ரகசியம். பொறுமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டார். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார். துர்க்கை அம்மன் மற்றும் காளி அம்மன் வழிபாடு மன வலிமையை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் உயர்ந்த நிலையை நீங்கள் அடையக்கூடியவங்க. ஆற்றல் உங்களிடம் இருக்குது. தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு தடையும் உங்களை இன்னும் வலிமையாக்கும். உழைப்பு, நேர்மை, பொறுமை, இறை நம்பிக்கை ஆகியவற்றை கைவிடாமல் இருந்தால் தொழிலில், குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஆன்மீக விஷயத்தில் இவர்கள் ஈடுபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதிக வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில விஷயங்களில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பொறுத்து கிரக நிலைகள் மாறப்படலாம். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய தொழிலை நீங்கள் கொண்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசி என்றாலே நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானம், அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் இருக்குது. பொருளாதார வசதிக்கு குறைவு இல்லை. செலவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையான பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்கள் சரியான இடத்துல நிச்சயம் திருமணம் ஆகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரலாம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் நீங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சக வியாபாரிகளுடைய பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் நீங்கள் எதிலுமே ஈடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகும். ஆனால் கணவரிடம் அன்பு, உற்சாகம் தரக்கூடிய வகையில் அலுவலகத்தில் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது. சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்க. சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயம் குறையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கம் உடையவராக இருந்தால்
மறக்காமல் நீங்கள் காகத்திற்கு உணவு வைச்சு வாருங்க. அமாவாசை நாட்கள்லையும் சனிக்கிழமை நாட்கள்லையும் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இது போல் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது போன்ற விஷயங்களை செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு, உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு உத்தியோக நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆடி வெள்ளி அன்று அம்மனுக்கு கூழ் ஊற்றுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும். குடும்ப பெண்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆடி மாதம் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெற இருப்பதாலும் அந்த வகையில் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 நாட்கள் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த கிரக பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலம், லாபம், சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். உத்தியோகம், தொழில் ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிவயிற்று வலி, கழிவு பாதைகள், கழுத்து, இடது பக்கம் போன்ற விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அலர்ஜி, சளி தொந்தரவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. உறவுகள் மற்றும் அண்டை அயலாருடன் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பாசிட்டிவ் சிக்னல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆடி 17க்கு பிறகு பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படலாம். அப்பாவின் சொத்து உங்களுக்கு பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எல்லா விதமான சௌகரியங்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கலஸ்திரஸ்தானம் 7ஆம் இடம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது. பொருளாதார ஏற்றம் 70% நன்றாக இருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாத கிரக மாற்றம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் ஏற்படலாம். இப்போது தொழிலில் உங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும். இந்த ஆடி முடிவதற்குள் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானம், அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான இருக்குது. ராகு 4வது வீட்டிலும் கேது 10வது வீட்டிலும் இருக்கார். சுக்கிரன் 11வது வீட்டில் இருக்கார். 9வது வீட்டில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு தொடக்கத்தில் சூரியன் உங்களது 9வது வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி உங்களது 10வது வீட்டிற்கு நுழைவார். மாத தொடக்கத்தில் புதன் 8வது வீட்டிலும் செவ்வாய் கிரகத்துடன் இருப்பார். 5ஆம் இடத்துலையும் 9வது இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் வணிகர்கள் தங்களுடைய தொழிலில் குறிப்பிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. மாணவர்கள் கடினமான சவால்களை, கடின உழைப்பையும் சந்திப்பாங்க. உங்களுடைய குறைபாடுகளை சமாளிக்க நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. காதல் உறவுகள்லேயும் காதல் உணர்வு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை இருக்குது. நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையில் மிகவும் ஆர்வமாக இருப்பீங்க. புனித யாத்திரை செல்லக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வணிகத்தில் நிதி ஆதாயத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மற்றும் உங்களுடைய செழிப்புக்கான கதவு திறக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.